நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன கேட்காம இங்க இருந்து எதுவுமே போக கூடாது. ஏய், நீ என்ன குடுக்குறது, நான் என்ன வாங்குறது? வாங்க மாட்டேன்டா. ஐயா, நீ இப்படி பேசாதய்யா. சிதம்பரம் எலெக்ஷன்ல தோத்து போன கோவத்துல இருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறான். நீயும் ஏயா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் எலெக்ஷன்ல தோத்து போன கோவத்துல இருக்கான். இப்போ நாங்க கொடுத்த சீரை தட்டி எறிஞ்சால அந்த கோவத்துல நான் இருக்கேன். அதான் சொல்றேன், அவன் வீட்டு சீரி இந்த பக்கம் வரவே கூடாது. பாத்தியா, அவன் சும்மா ஒன்னும் சீர் கொடுக்கல. அவன் மகனுக்கு நீ சீர் கொடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ கொடுக்கற சீரை வாங்க பாத்திருக்கான். ஆமா, அவன் என்ன பெருசா கொடுத்துட்டான். ஆனா நீ உன் மகளுக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கதான் இந்த நாடகமே. வேலை வெட்டி இல்லாத அவனோட மகன் என் பொண்ண ஏமாத்தி கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம இதுல சீரு வேற வாங்க வந்திருக்கான. அவன் சீரு. ஓ, என் பையனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் பையனை பார்த்து பேசுறா. ஏய், என்னடா பேசணும்? என் பையனுக்கு என்ன குறை? அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஏய், என் பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா. அப்படியா? ஆமா, அவன் பார்த்தவங்கள கம்ப்யூட்டர் இன்ஜினியரா. அப்புறம் என்ன தோட்டத்துல நாத்து நட்டுக்கிட்டு இருக்கான்? கேளுங்க. ஏய், விவசாயம்ங்கிறது ஒரு வேலைடா. விவசாயம் சொல்லுங்க, எது கம்ப்யூட்டர்? இருக்கிற தோட்டம் துறவெல்லாம் பாத்துக்கன்னு நான் தான் சொல்லிருக்கேன். அதே மாதிரி தான்டா நானும் என் பையனை சொல்லிருக்கேன். டேய், என் பையனை சிட்டிக்கு அனுப்புனாலும் ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போவான்டா. ஆனா உன் பையன் என்கிட்ட இருந்து ஏமாத்தி சீரை வாங்கிட்டு அதையும் வித்து குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடப்பான். ஏய், தேவையில்லாம பேசிக்கிட்டு கிறுக்கு பயல. ஏய், குடிகார பயல பெத்துட்டு சவடால பேசுற சவடா. ஏய், மரியாதையா பேசுங்க ப்ரோ. என்னங்க நீங்க? ஆமா, பேசாம ரூம்குள்ள போங்க. சும்மா வெளிய ரெண்டு வெறுப்பேத்திட்டு கூடாது. தலைவலி வர வச்சிட்டாங்க. டீயை குடிச்சாதான் சரியா வரும். கணேசா, கணேசா, கோபப்படாத கணேசா. கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? உன் அப்பா அவர் இஷ்டத்துக்கு கேவலமா பேசிட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டு என்னென்ன கை கட்டிட்டு நிக்க சொல்றியா? என் அப்பா பேசினது தப்புதான். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஏன் கேக்குற? அவர் என்ன அவமானப்படுத்துவாரு, அவருக்காக நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பியா? அவரை உன் அப்பான்னு பாக்குறேன். இல்ல அவர் பேசின மாதிரி எல்லாரும் முன்னாடி நானும் அவர் பேசிட முடியும். பெரிய மனுஷன் விட்டுட்டு போறேன். என்ன கணேசா, என்கிட்ட என் அப்பா பத்தி இப்படி எல்லாம் பேசுற? இந்த கேள்வியை அவர்கிட்ட எனக்காக நீ கேட்டிருக்கணும். கேட்கல. எதுக்கு அவருக்காக என்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க? ஒரு வார்த்தை என் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா அவர் பேசிருப்பாரா? உன்னை பத்தி வேற யாரு பேசுறதுனாலும் நான் அவங்க கிட்ட சண்டை போட்டிருப்பேன் கணேசா. என் அப்பாவை எப்படி? உன் அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்த என்ன அவர்கிட்ட அசிங்கப்பட்டு இருக்க சொல்றியா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல கணேசா. உன் அப்பா பேசுனது தப்பு. நாம செஞ்சது மட்டும் சரிங்கறியா? நாம என்ன அவங்க சொல்லியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அவங்க விருப்பம் இல்லாம ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த கோவம் அவங்களுக்கு இருக்காதா? அதுக்காக என் மேல அவர் மனசுக்குள்ள இருக்கிற கோவத்தை நெருப்பா அள்ளி என் மேல கொண்டு வரா? நானும் மனுஷன் தானே தேவி. என்ன மட்டும் கோவம் வராதா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு தேவி. உன் அப்பாக்கும் இப்ப கூட நான் வெளியே வந்தது உன் அப்பாவுக்கு பயந்தெல்லாம் கிடையாது. நான் அவசரப்பட்டு பேசி அவரை அவமானப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் போனா போதுன்னு விட்டு போறேன். இல்ல வேண்டாம் கணேசா, என் அப்பாவை பத்தி இப்படி பேசாத. ஏன் கோவம் வருதா? எனக்காக வராத கோவம் உன் அப்பாக்காக உனக்கு வருதா? நானும் உன்னை என்னவோன்னு நினைச்சேன். ஆனா நீயும் அப்பா மாதிரியே என்கிட்ட நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கல. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பாவை பிடிக்கும். பெத்த அப்பாவை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் தான் படுவா. ஏன் உன் புருஷனுக்கு ஒரு அவமானம் மட்டும் அமைதியா இருக்க? என் அப்பா உன்னை அவமானப்படுத்திட்டாரு மட்டும் நினைக்காத. அவர் பேசினதும் ஒரு விதத்துல சரிதான். சரியா? எது சரி எது சரி? என்ன வெட்டி பையன் கையால் ஆகாதவன் சொன்னதா?
அப்படி நீயும் நினைச்சிருந்தனா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண? உன் அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி நடந்து முடிஞ்சத பத்தியே பேசிட்டு இருக்க? அவர் இப்ப என்ன சொன்னாரு? உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாரு, அவ்வளவுதானே? அவர் மறுபடியும் உன் மேல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஒரு வேலைக்கு போ, இல்ல பிசினஸ் பண்ணு, அவரே அமைதியாயிடுவாரு. இங்க பாரு கணேசா, என் அப்பா மட்டும் இல்ல, ஊர்ல பொண்ணை பெத்த அத்தனை அப்பாவுமே தான் பொண்ணை கட்டிக்க போறவன் என்ன வேலை பாக்குறான், பொண்ணை எப்படி காப்பாத்துவான்னு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. பெத்தவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. பரவாயில்லையா, நீயும் அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? அப்பா பொண்ணாவே மாறிட்டியோ? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தேவி. உன்னை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன் அப்பாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க. கணேசா, உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கணேசா, என்ன நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிட்டு இருப்பீங்க, இப்போ விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க எப்படியோ பேசிக்கிறோம், நீங்க கொஞ்சம் போறீங்களா? ஏ தேவி, இவங்க என் சகோதரி, இவங்களுக்கு என்ன பத்தி பேச முழு உரிமையும் இருக்கு. உள்ளதான் பெரியவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நடந்துட்டு இருக்கீங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நான் என்ன வேலை வெட்டி இல்லாதா இல்ல குடிக்காரனா? டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுல ரகலையா பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படியே குடிச்சாலும் எதுக்காக குடிச்சேன்? இவ பண்ண டார்ச்சர்ல தானே குடிச்சேன் நானு. இப்ப எங்க தோட்டத்தை வேலை யார் பாத்துட்டு இருக்கா? நான் தானே பாத்துட்டு இருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்காக நான் ஒரு கடல ஆரம்பிக்கல? எனக்கு என்னமோ வேலை வெட்டியா இல்லாத மாதிரி இவளும் இவங்க அப்பனும் பேசிட்டு இருக்காங்க. இவ அப்பா தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா இவளும் எப்படிதான் பேசிட்டு இருக்கா சகோதரி. கடுப்பாகுது. நான் திரும்பவும் என் கடையை ஆரம்பிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கான முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே இவளுக்காக தானே. இவளும் என்ன புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் இவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் ஒண்ணு புரிஞ்சுக்காமலாம் இல்ல, ஆனா உன்கிட்ட இப்ப கடை இல்ல, அததான் என் அப்பா சொல்றாரு. ஏன் நீ இவ்ளோ பேசுறியே? உன் அப்பா உனக்கு கடை வைக்கிறதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என் நகையை வச்சு கொடுத்தேன்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதையும் மறக்கல. இப்போ உன் அப்பா பேசினார்ல, அதையும் சத்தியமா மறக்கவே மாட்டேன். அவர் பேசினது மட்டுமே மனசுல வச்சுக்கணும்னு நினைக்காத. அவர் ஏன் பேசினாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கணேசா, அவ சொல்றதும் சரிதானே கணேசா. நீ ஒரு வேலையில இல்லாம இருக்கிறது அவளுக்கும் அவமானமா தானே இருக்கும். நீ திரும்பவும் ஒரு கடை போடுறன்னு சொல்ற, அதுக்கு உன் அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரா?